ஹலோ, ஐம் டாக்டர் அனஸ்வரா, எமர்ஜென்சி ஃபிசிஷியன், ஜெம் ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போது இந்த வெக்கேஷனில் எல்லோரும் வீட்டில் போய் ரொம்ப ஜாலியாக இருப்போம். சம்டைம்ஸ் நிறைய குழந்தைங்க, கசின்ஸ் அந்த மாதிரி எல்லோரும் விளையாடுவோம். ஸோ விளையாடும்போது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஒரு கேர் சம்டைம்ஸ் நமக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லோரும் இருக்கிறதுனால. குழந்தைங்க நிறையா ஐட்டம்ஸ் வாயில் எடுத்து சாப்பிட்டு முழுங்கிறதுக்கு அண்ட் தொண்டையில் போய் அடிச்சுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் பேச போகிறது சோக்கிங் பற்றி. ஸோ பேபிஸ் பார்த்திங்கன்னா, இந்த பல்லு முளைக்கிற சமயத்தில் நமக்கு பேபிஸ்க்கு ரொம்ப அந்த சியூயிங் டெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பேபிஸ் என்ன கிடைச்சாலும் வாயில் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் திடீர்னு போய் அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைமில் நமக்கு எப்படி தெரியும் பேபிக்கு அது அப்செக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறதுனா, என்னெல்லாம் சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னா, பேபினால் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டே இருந்து அவங்களால மூச்சு விட முடியாது. ஸோ ஒரு மாதிரி சவுண்ட் வரும், ஒரு ஹை பிச் சவுண்ட் வரும் மூச்சு விடும்போது. அதே மாதிரி பேபிஸோட ஃபேஸ் பெயில் ஆகி ஒரு மாதிரி ப்ளூ கலர் ஆகிடும். சைனோசஸ், அதுதான் சைனோசஸ். ஸோ சைனோஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் நம்ம எப்படி அவங்கள சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ பேபிஸ், சின்ன பேபி, கை குழந்தை அப்படின்னா, நம்ம பேபியை நம்ம இந்த கையில் ஒரு கையில் கவுத்து வி ஹாவ் டு பிளேஸ் இன்வெர்ட்டடாக வைக்கணும். ஸோ கவுத்து வைக்கும்போது தலை வில் பி இந்த கையில் இருக்கும் அண்ட் பாடி இந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ நம்ம இந்த கை வைக்கும்போது தலையில் கழுத்தில் இப்படி வைக்கக்கூடாது. வி ஹாவ் டு பிளேஸ் இங்கே தாடையில் தான் நம்ம கை பிளேஸ் பண்ணணும். ஓகே, பிகாஸ் கழுத்தில் வைக்கும்போது ஃபர்தர் கம்ப்ரெஷன் ஆயிரும். ஸோ அதனால் தாடை எலும்புலலாம் வைக்கணும். ஸோ தாடையில் வச்சுட்டு நம்ம இன்வெர்ட்டடாக வச்சுருக்கோம். ஸோ பேபியை என்ன பண்ணணுன்னா, அது பேக்கில் அந்த ரெண்டு போனுக்கு நடுவில் பேக்கில் அப்பர் பார்ட்டில் நல்லா இந்த ஏரியாவில் நம்மளோட பாம், இந்த கையில் இருக்கிற பாம் நல்லா டேப் பண்ணணும். பேபி கான்ஷியஸாக இருக்காங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டேப் தான் பண்ணணும். ஸோ டேப் பண்ணி நம்ம பார்க்கணும் ஏதாவது வெளியே வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா பேபி ஆட்டோமேட்டிக்லி அந்த ப்ளூ கலர் நார்மலைஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இதுவே இந்த பேபி கொஞ்சம் பெரிய பேபியாக இருக்காங்க, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், அந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பேபியாக இருக்காங்க, பையனாக இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சேம் சிம்டம்ஸ் தான். அவங்களால பேச முடியாது, ரொம்ப காஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்களும் ரொம்ப பெயில் ஆயிடுவாங்க அண்ட் சுத்தமாக அவங்களால பேச முடியாமல் கை இப்படி வச்சுட்டு கழுத்தில் வச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பசங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிற்க வச்சுட்டு அவங்களோட செஸ்ட்டை இப்படி பிடிச்சிட்டு நான் பேக்கில் நிற்பேன். ஸோ பேபி வி ஸ்டாண்டிங் இன் த ஃப்ரண்ட், இப்படி வச்சுட்டு அவங்கள கொஞ்சம் பெண்ட் பண்ண சொல்லிவிட்டு பேக்கில் டேப் பண்ணணும். இன்கேஸ் டேப் பண்ணி இது ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம நம்மளோட ஃபிஸ்ட்டை அவங்களோட அந்த ஸ்டொமக் ஸ்டார்ட் ஆகிற ஏரியாவில் இப்படி வச்சுட்டு நம்ம அப்வர்ட் ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ பேபி வில் பி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஸோ நான் இப்படி அவங்களோட வயிற்றில் அப்வர்ட் ப்ரெஷர் கொடுப்பேன். ஸோ அப்வர்ட் ப்ரெஷர் கொடுக்க நம்மளோட தொராசிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த ஃபுட் ஐட்டம் வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏன்னா 2 வாட்டி 3 வாட்டி பண்ணாலாம் இட் ஒன்ட் கம். ஸோ வி ஹாவ் டு கீப் ஆன் கண்டினியூஸ்லி, வி ஹாவ் டு டூ. ஸோ நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்து நம்ம பார்க்கணும் ஏதாவது வெளியே வருதா அப்படிங்கிறது. ஒன்ஸ் வெளியே வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த காஃப் பண்ணுறது, அந்த ப்ரீத் பண்ண டிஃபிகல்ட்டி, இதெல்லாமே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அண்ட் யூ கேன் see the particle outside, நமக்கு வெளியே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்கள சேவ் பண்ணலாம். ஸோ பேபிஸ், கை குழந்தைங்க கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா நான் சொன்னதெல்லாம் பண்ணணும். இப்போ பேபிஸ் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம சிபிஆர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 2 மெத்தட் இருக்குது, 2 ஃபிங்கர் மெத்தடும் இருக்குது அண்ட் தம் என்சர்க்லிங் மெத்தடும் இருக்குது. ஸோ இந்த சிபிஆர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உடனே பேபியை எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்.